நீ துரோகம் பண்ணுவது கடவுளுக்கு பிரியமில்லை. ஓ புருஷனே, உன் மனைவிக்கு நீ துரோகம் பண்ணுவது கடவுளுக்கு பிரியமில்லை. ஓ சகோதரனே, வாலிபனே, கன்னிகையே, உன் பெற்றோருக்கு நீ துரோகம் பண்ணுவது பிரியமில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் துன்மார்க்கத்திலே நீ சாகக்கூடாது. நீ மனம் திரும்ப வேண்டும், கர்த்தரிடத்திலே வர வேண்டும். அவர் விரும்புகிறார், உன்னை நேசிக்கிறார், உன்மேல அக்கறை வைத்திருக்கிறார். அதனால்தான் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி, கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி உன்னை நேசித்து சிலுவையிலே பலியாகி உன் சாபங்களை எல்லாம் உடைக்கிறவராக இயேசு காணப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்களும் நானும் ரட்சிக்கப்படலைன்னா எங்க கிடப்போம்? வேதனையில இருப்போம், துக்கத்தில் இருப்போம், துயரத்தில் இருப்போம், எங்கேயாவது ஒரு இடத்துல கிடந்திருப்போம். இன்றைக்கு உங்களை ஆலயத்துக்கு வரவழைத்து ஆண்டவர் உங்களை நேசித்து இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அதே வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 18:23. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியுமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவா எனக்கு பிரியும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்னையா சொல்றாரு? மனம் திரும்புன்னு சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, என்னை நேசிப்பா, நான் தான் உனக்கு சுவாசத்தை கொடுத்தேன், நான் தான் உனக்கு அழகை கொடுத்தேன், நான் தான் உனக்கு அறிவை கொடுத்தேன், நான் தான் உனக்கு படிப்பை கொடுத்தேன், நான் தான் உன்னை வாழ வைக்கிறேன், என்னுடைய சுவாசத்தினாலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற. ஆதாமை மண்ணிலே உருவாக்கி அவனுக்கு தன்னுடைய சுவாசத்தை ஆண்டவர் கொடுத்து மனிதனாக உருவாக்கினார். அந்த மனிதன் தான் நீங்களும் நானும். நமக்குள் இருக்கக்கூடிய சுவாசம் ஆண்டவரிடத்திலிருந்து வாடகையாக நாம் பெற்றிருக்கிறோம். அந்த நன்றியை நாம் மறந்து போவோம் என்று சொன்னால் ஒரு நாள் வரப்போகிறது, அந்த நாள் எரிகிற நரகத்திலே தள்ளி விடுவார். அதிலிருந்து நீங்களும் நானும் தப்ப வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை தருகிறார். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தீத்து 2:12 வாசிப்போம். வேகமாக போங்க, நேரம் இல்லை. தீத்து 2:12 சொல்லுகிறது, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாகி இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. நீங்களும் நானும் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது, நாம் அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து. அவபக்தி என்று ஒன்று உண்டு. நம்ம பக்திமான்கள் என்று சொல்லி நாம் காணப்படுகிறோம். எனக்கு என்னையா, வருடந்தோறும் நான் பக்தியாக சுத்துகிறேன், நான் பக்தியாக வாழுகிறேன், நான் என் கடவுளிடத்திலே பக்தியாக இருக்கிறேன். ஆனால் நீ பக்தியாக இருக்கிறாய், பரிசுத்தமாக இருக்கிறாயா என்று சொன்னால் கிடையாது. வேதம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது, நான் பக்திவான், நான் பக்திவான், நான் பக்திவான். ஓகே, கரெக்ட், நீ பக்திவான் தாயா, உன்னுடைய காரியத்தில் நீ கும்பிடுற சாமியில நீ பக்திவான். ஆனால் நீ பரிசுத்தவானாக இருக்கிறாயா? வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து. உன் இச்சையை நீ வெறுத்தாயா? உன் மனைவிக்கு செய்கிற துரோகத்தை நீ வெறுத்தாயா? புருஷனுக்கு செய்கிற துரோகத்தை வெறுத்தாயா? உன் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய துரோகத்தை வெறுத்தாயா? ஆண்டவர் உன்னை சிருஷ்டியாக படைத்தாரே, அவருக்கு செய்யக்கூடிய துரோகத்தை நீ வெறுத்தாயா என்று சொல்லி சிந்தித்து பார்த்தால் கர்த்தர் உன்னை நியாய தீர்ப்பிலே நிறுத்துவார். ஆகவே உன் பக்தி எல்லாம் ஆண்டவருக்கு முன்பதாக அழுக்கான கந்தையாக இருக்கிறது. என்னுடைய பக்தி எல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்கிறது. நீங்களும் நானும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். வேதம் வசனம் சொல்லுகிறது, நாம் அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து. உங்கள் பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் நீங்களும் நான் என்ன செய்யணும்? வெறுக்கணுங்க, வெறுக்கணும். நம்மளுடைய பிள்ளைகள் பாவம் செய்தால், தப்பு செய்தால் நம்ம ஏத்துப்போமா? அப்ப நீங்களும் நானும் பாவம் செய்தால் இறைவன் ஏத்துப்பாரா? கடவுள் ஏத்துப்பாரா? தேவன் ஏத்துப்பாரா? சகல சிருஷ்டி கர்த்தர் ஏத்துப்பாரா? இயேசு ஏத்துப்பாரா? இயேசு ஏத்துக்க மாட்டார். ஆகவே அன்பானவர்களே, ஒரே ஒரு வார்த்தையை பாருங்க, லௌகீக இச்சைகளை விட்டு நீங்க வெளியே வரணும். தெளிந்த புத்தியா இருக்கணும். வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ண. நம்ம இடத்துல நீதி இருக்குதா?